வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன் டே 2 எக்ஸாம்ஸ் இன்னைக்கு எழுதியிருந்தாங்க. மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஃபீட்பேக்ஸ் கேட்டிருந்தோம். அதையும் தாண்டி மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டில் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதையும் தாண்டி எஸ்பெஷலி மேக்ஸ் வர்சஸ் கெமிஸ்ட்ரியில் டிஃபிகல்ட் லெவல்ஸ் என்ன இருக்குது, அதையும் தாண்டி உங்களுக்கு மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் வந்து கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் ஷிஃப்ட்டை விட மார்னிங் ஷிஃப்ட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்தது. பட் ஈவினிங் ஷிஃப்ட் வந்து ஓகே ரொம்ப டஃப்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மார்னிங் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கில் அதிக கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஈவினிங் ஷிஃப்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா இன்ஆர்கானிக் அதிக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு கான்செப்ட் பேஸில் தான் ரெண்டு கெமிஸ்ட்ரியில் மார்னிங் பேப்பர் ஆகட்டும் சரி ஈவினிங் பேப்பர் ஆகட்டும் சரி இருந்தது. இதையும் தாண்டி ஈவினிங் பேப்பரில் கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரிக்கியாகவும் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்தது. அதனால தான் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறது ஈவினிங் ஷிஃப்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் வந்து ஓகே ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. அதே மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட்டுமே ஈஸியாகவே இருந்தது, ஃபார்முலா பேஸில் இருந்தது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஷிஃப்ட் வந்து ஆஸ் யூஷுவல் மார்னிங் ஷிஃப்டாலும் சரி ஈவினிங் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி இல்லை நேற்று ஷிஃப்டாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் போட கூடிய அளவுக்கு இருந்தது. ஏன்னா இப்போ வந்து செஷன் 1 கம்பேர் பண்ணும்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செஷன் 2 வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செஷன் 1 உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாமளுமே நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஷிஃப்ட்டுமே எப்படி இருந்தது அப்படின்னா போடக்கூடிய ரேஞ்சஸில் தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. ஆனால் போட்ட ஆன்சர் வர அளவுக்கு இருக்குது. இதையும் தாண்டி பிவைக்யூஸ் நிறையா சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கொஷின்ஸு நீங்கள் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் வந்து எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். சரிங்களா? இதையும் தாண்டி எஸ்பெஷலி மேக்ஸ் வர்சஸ் கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் உன்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்ஸ்னால நிறைய மக்களுக்கு போய் சேரும் நம்மளோட வீடியோஸ். ஸோ எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லைங்க. பட் வந்து இந்த மாதிரி அப்டேஷன்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் பொழுது அவங்க அதுக்கு அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். என்ன காரணம்னா இப்போ வந்து டே 1 எழுதியிருக்காங்க, டே 2 எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து டே 3 டே 4 அதுக்கப்புறம் டே 5 எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம டே பை டே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம வந்து சைமல்டேனியஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோஸ்க்கு மேலே நம்மளோட சேனல்லேருந்தே வருது. அப்படிங்கும்போது நிறைய வியூஸ் போகலினாலும் நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஒரு சின்ன லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ்லேயும் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட் வந்து ஈஸியாகவே இருந்தது. நியர்லி ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்தது. கைனமேட்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அடுத்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், செமிகண்டக்டர்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் ஃபார்முலா பேஸில் இருந்ததுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் பேஸில் இருந்தது, என்சிஆர்டி பேஸில் இருந்தது. ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியாகவே கேட்டிருந்ததா சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் கான்செப்டில் கேட்டிருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருந்ததை சொல்லியிருக்காங்க. கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ், பீரியாடிக் டேபிள்ஸ், அதுக்கடுத்து பயோ மாலிகுல்ஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸே கேட்கல அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட தாட்டாக இருக்குது. அதுக்கடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. நியர்லி வந்து ஒரு 13 to 14 கொஷின்ஸ் வந்து நார்மலாகவே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் கோனிக் செக்ஷன்ஸ்லேருந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வெக்டர் 3Dலேருந்து 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா பேஸ்லேயும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிவைக்யூ சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதையும் தாண்டி உங்களோட மார்க்ஸ் என்னவோ அந்த மார்க்ஸ் என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும், அந்த பர்சன்டேஜ்க்கு காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம நல்ல அப்டேஷன்ஸ், ட்ரூத்தான அப்டேஷன்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். சரிங்களா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 99.9% வேணும் அப்படின்னா 250 above as usual. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 99.5% வேணும் அப்படின்னா நியர்லி வந்து உங்களுக்கு ஒரு 215லேருந்து ஒரு 220, 225 அந்த ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 99.5%. அதுக்கடுத்து 99க்கு உங்களுக்கு 200க்கு மேலே 205 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து 99%. ஸோ 98%க்கு உங்களுக்கு வந்து 180 to 190 அந்த பர்சன்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து 97%க்கு உங்களுக்கு மேபி வந்து ஒரு 160, 165 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் கிடைக்கும். 96%க்கு ஒரு 140 to 150 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். 95%க்கு நியர்லி வந்து 115லேருந்து 120 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். சரிங்க? ஓகே, இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் எஸ்பெஷலி ஜெய் அட்வான்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக ஸ்டடி மெட்டீரியல்ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் ஃப்ரீயாகவே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.